Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சோறு உப்பு போட்டு தானே சாப்பிடுற? உன் கண் முன்னாடி உன் வழிபாட்டை திருடுறான்ல, சிவன் சித்தப்பங்கிறல்ல, முருகன் முப்பாட்டங்கிறல்ல, ஏன் உன் வாயில நான் கொழுக்கட்டையா வச்சிருக்க? தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த இடத்துல தப்பு பண்ணுது. போன வருஷம் என்னாச்சு? மண்டையில ரத்த குழா வெடிச்சுது. ஜோக் அடிச்சாரா ஜக்கி? தலையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். அது இவனை சத்குருக்கு துகுரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜம்கால மாதிரி ஒரு போல்வையை போத்திக்கிட்டு இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான். தமிழ் தேசியம் பேசுறவன் எவனாவது சீமான் உட்பட ஜக்கி வாசுதேவை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கானா? புதுசா ஹோட்டல் திறந்தீங்கன்னா பாப்பீங்கல்ல, கையில ஒரு சிவப்பு குச்சி வச்சுட்டு சாப்பிடுவாங்கன்னு ராத்திரில கூப்பிடுவான். அந்த மாதிரி ஜக்கி வாசுதேவை போய் நின்று அந்த போர்டு மேல கையை வச்சுதார். மிராக்கிள் ஆஃப் மைண்ட்னு சொல்லிட்டு, only toxic substance is the god. கடவுள் தான் இங்க போதை பொருள்ங்கிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான. அதில் அவங்க ஒரு தடவை அங்கே எல்லாம் என்னமோ டான்ஸ் ஆடுறாங்க, பயமாக இருக்க முடியாதுன்னு. நீ செய்ய உன்ட்ட 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் லேண்டை கொடுத்தா உட்காந்து தின்னுட்டு பண்டார மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் கூப்பிட்டானா ஓசி பிளைட்ல ஏறி போயிட்டு தண்டத்தை தூக்கிட்டு போறீங்க. வெளியூர்ல இருந்து வந்தவன் கல்லா கட்டுறதுக்கு நீங்க ஏன்னா உட்காந்து கூத்தாடி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உன் பேரை சொல்லி இவ்வளவு ஆட்டம் போடுறான், ஏமாத்துறான், நீ என்ன உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குறேன்னு எனக்கு கோபமா இருக்கு. சிவபெருமான் மேல எனக்கு கோபம் இருக்கு. எங்கேயாவது பார்த்தா கேட்கணும்னு வச்சிருக்கேன். கனவுல வந்தா நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரையில் இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். கோவைக்கு வந்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா. பல்வேறு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். ஈஷா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சி. அதில் கோவை பாஜக அலுவலகம் திறக்கிறார். அதில் கட்சியினர் உற்சாகம் படுத்துகிற வகையில் பேசுகிறார். பல்வேறு விஷயங்கள் பேசுகிறார். பேசி கொண்டு இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கிற தேச விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அதை ஆற்றணும். 2025 டெல்லியை பிடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி ஹரியானா, மகாராஷ்டிராவை பிடிச்சிட்டோம். 2026 தமிழகத்தை பிடித்தே தீர்வோம். பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் 2026 நடக்கும் அப்படிங்கிற. அதாவது முகலாய படையெடுப்பில் கஜினி முகமது தான் ஒரு 18 முறை படையெடுத்ததாக வரலாறு உண்டு. இந்த மோடி பரிவாரம், சங் பரிவாரம், அமித்ஷா பரிவாரம் இருக்குல்ல, இன்னொரு 36 வாட்டி படையெடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பருப்பு வேகாது. அதனுடைய அடிப்படை காரணம் நாம் சொல்கிறது காரணம் கேட்டால், அரசியல் காரணங்களை தவிர்த்து பார்த்தோன்னு சொன்னால், தமிழ்நாடு என்பது எப்பொழுதும் சுயமரியாதை உள்ள பூமின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க டெல்லி எப்படி பிடிச்சாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே கேஸ் போட்டு மந்திரிங்களை தூக்கி போய் மணீஷ் சிசோடியாவிலேருந்து ஜெயின் வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் உள்ளே வச்சுருந்து, அங்கே இருக்கிற ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு சொந்த கட்சிக்காரங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு, உலகத்தினுடைய கீழ்த்தரமான அரசியல் என்ன இருக்கோ அதை உலகத்துக்கே இன்றைக்கி கற்றுக் கொடுக்கறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, முழு நேர வேலை. இப்போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை வச்சு நாங்கள் உடைச்சிடுவோம். செந்தில் பாலாஜி 40 எம்எல்ஏ கூப்பிட்டு வராருன்னு சொல்லிட்டு குரங்காரு, கழுகாரு, பூனையாரு யாரோ பேசி பார்த்தாங்க. ஒரே ஒரு செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை வழக்குகள் போட்டாலும் அவரை கட்சி மாற்ற முடியல. செந்தில் பாலாஜி ஊழல்னு சொல்கிற அமித்ஷாவுக்கு ஊழல்ன்ற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கே முதல்ல தகுதி கிடையாது. அடிப்படை காரணம் திருச்சியில் இதுக்கு முன்னாடி வரும்போது இந்தியாவில் இருக்கிற ஊழல் கட்சிகளில் மிகப்பெரிய கட்சி அதிமுகன்னு சொன்னவர் தான் அமித்ஷா. அன்னைக்கு அதிமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த அதிமுகவில் அமைச்சராக இருக்கும்போது செய்த ஊழலை இன்றைக்கு திமுக காப்பாற்றிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்கும்போது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஊழல் அல்லது. செந்தில் பாலாஜி இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் அதிமுகவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஊழலை திமுக காசு செலவு பண்ணி காப்பாற்றிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அந்த செந்தில் பாலாஜியை இவங்களால் மாற்ற முடியல. அவர் கூட்டு வர்றது 30 பேர் 40 பேரை விட்டுருங்க. அதாவது இன்றைக்கி கல்விக் கொள்கையில், புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், தமிழ்நாடு என்றைக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பைத்தியக்காரனுங்க மாதிரி பேசுவானுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த சாயந்தர நேரத்தில் சங்கி கூட்டம் தெலுங்கானாலேருந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற ரேவந்த் ரெட்டி என்ன அறிவிப்பு சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படுகின்ற சிலபஸ் இருக்கின்ற பள்ளிக்கூடமாக இருந்தாலும், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமாக இருந்தாலும், அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் தெலுங்கு மொழி கட்டாயம். இன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு. என்ன போய் கிழிப்பீங்க? அங்கே தெலுங்கானாவில் போய் என்ன பண்ண முடியும்? அதாவது இவங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டை எதிரியாக காட்டுவதற்கு காரணம், இங்கே இந்த பாப்பார கும்பலும் 3% உள்ள நுழைய முடியலன்றதான் உண்மை.
பாரதிய ஜனதா உள்ள நுழைய முடியலன்றது உண்மை கிடையாது. பார்ப்பனர்களுடைய ஆட்டம் வந்து இங்கே எடுபடலன்றது தான் உண்மை. அதுக்கு என்னெல்லாம் வந்து நெடுமணியை வேலை பண்ணுமோ, அதான் போன வாட்டி கூட சொன்னேன் நான், சம்பந்தமே இல்லாமல் சுப்பிரமணிய சாமி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னேன். இவங்களாம் அடிப்படையில் எந்த தகுதியும் கிடையாது. அமித்ஷா வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா விட்டுருங்க, இந்த நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம வந்து ஜக்கி வச்சு தான் ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு கதையெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. எது தமிழ் தேசியம், தமிழன் தான் ஆளணும், பெரியார் வந்து கன்னடர், அவர் வந்து எப்படி தமிழை பற்றி பேச மாட்டார், அறிவுகிட்ட கூமுட்டை உன் கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்கான் ஒருத்தன் கர்நாடகாலேருந்து வந்து. நித்யானந்தாவை மைசூர்லேருந்து துரத்தி விட்டாங்க. கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக யானை வழித்தடத்தை மறைத்து சட்டமன்ற குறிப்புகளிலும் சட்டத்தில் இருக்கின்ற குறிப்புகளிலும் நீதிமன்ற குறிப்புகளிலும் என்னெல்லாம் வயலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் யோகா பள்ளிக்கூடம் நடத்துவது என்பது கல்வியினுடைய அடிப்படையில் வருகின்ற காரணத்தால் அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு என்கின்ற ஒரு சட்டபூர்வமான காரணத்தை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூத்தாடி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு அமித்ஷா வர்றாரு. இந்த வாட்டி அமித்ஷா, இதுக்கு முன்னாடி வந்தது மோடி, நடுமத்தில் வந்தது முர்மு. எந்த நீதிமன்றமோ அல்லது சட்ட அமைப்புகளோ என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அரசு தான் நடக்கணும். அல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய நலன்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பெருசு, தமிழ்நாட்டை தமிழன் தான் கழட்டணும் ஆளணும்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றுறான் பாருங்க, அவன் இதை பற்றிலாம் பேசவே மாட்டான். நேரடியாக கேட்குறேன், தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எவனாவது சீமான் உட்பட ஜக்கி வாசுதேவை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கானா? ஜக்கி வாசுதேவனுடைய அடிப்படை கொள்கை என்ன? அடிப்படை கொள்கை யோகான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன், சிவாலயம் சொன்னேன். சிவபெருமானுக்கு ஒரு வழிபாடு இல்லாத இடத்தில் சிவலிங்கமும் சிவபெருமானும் வழிபடுகின்ற தமிழ்நாட்டில் உருவத்தை கொண்டு வந்து உள்ள நுழைச்சவன் நீ. அதுக்கு யாதி யோகின்னு பேர் வச்சிருக்க. நேற்று வந்திருக்கிற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், எப்பவுமே ரஷ்யாவுடைய ரஸ்புட்டினும் ஜக்கி வாசுதேவும் ஒன்று தான். இவனை சத்குரு துகுரெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த இடத்தில் சிவபெருமானுடைய ஊர்த்தவ தாண்டத்தை சிவராத்திரி அன்றைக்கு ஜம்காலம் மாதிரி ஒரு போல்வையை போத்திக்கிட்டு இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான். போன வருஷம் என்னாச்சு? மண்டையில் ரத்த குழா வெடிச்சுது. ஜோக் அடிச்சாரா ஜக்கி? டாக்டருங்க வந்து ஆஸ்பத்திரியில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, அவன் தலையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். அது ஒன்றும் இல்லாத தலையை வச்சுட்டு வெறும் இங்கிலீஷ் பேசிட்டு எப்படி ஏமாற்ற முடியும் நீங்கள் பாருங்கள். நேற்று நான் பார்க்குறேன், மிராக்கிள் ஆஃப் மைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது இந்த ஆடுற இடத்துல. இந்த புதுசாக ஹோட்டல் திறந்தீங்கன்னா பார்ப்பீங்கல்ல, கையில் ஒரு சிவப்பு குச்சி வச்சுட்டு சாப்பிடுவாங்கன்னு ராத்திரியில் கூப்பிடுவான். அந்த மாதிரி ஜக்கி வாசுதேவை போய் நின்றுட்டு அந்த போர்டு மேலே கையை வச்சுக்கிறார், மிராக்கிள் ஆஃப் மைண்டுன்னு சொல்லிட்டு. மிமிக்ரி மோனோ ஆக்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. சத்குருவா? மனதினுடைய எழுச்சி மிராக்கிள் ஆஃப் மைண்ட், அல்லது மனதினுடைய ஒரு என்ன சொல்றது, மிராக்கிள்ன்றது வந்து ஒரு பெரிய அற்புதங்கள். மனது என்னவெல்லாம் அற்புதங்களும் செய்கின்ற இடத்துல ஆன்மீகத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. நேற்று அங்கே காட்டின மூஞ்சிலே எத்தனை முகங்கள் தமிழ்நாட்டு முகங்கள், எத்தனை முகங்கள் தமிழ்நாட்டு முகங்கள். அந்த 1 லட்சம் பேருக்கு வசூலிக்கப்பட்ட பணம் எவ்வளவு? யோகா என்ற பெயரில் வந்து வருமான வரி கணக்குக்குள் உள்ள வராமல் எக்ஸம்ஷன் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்ற பணத்தினுடைய வேல்யூ எவ்வளவு? நேற்று அந்த இடத்தில் பங்கேற்று கொண்டு பாடிய பாடல்களில் எத்தனை பேர் தமிழ் பேர்? தமிழில் பாடினது ஒரே ஒருத்தர் பாடினார், சந்தீப் நாராயணன் சொல்லிட்டு, அவனுடைய மருமகன் பாடினார், திருமந்திரத்திலேருந்து ஒரு பாட்டு பாடினார். மீதியெல்லாம் வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற பாடகர்கள், வாத்தியங்கள் வாசித்தவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள். சம்போ சிவசம்போ என்று முழுக்க இந்தியில் பாடப்பட்ட பாடல்கள் தான் அங்கே அதிகம். ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்லாம் அடிமையாக இருக்குது, கோயில்களை மீட்கணும்னு இங்கே உட்காந்துட்டு பேசுகிறான். நான் என்ன சொல்கிறேன், 100 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்து 50-60 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன பெரியாரை பார்த்து அவர் கன்னடரு, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றுமே செய்யலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க முண்டங்கள் உன் கண்ணு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கான், உன் கண்ணு முன்னாடி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கான். சிவன் எங்க சித்தப்பங்கிற, முருகன் எங்க முப்பாட்டங்கிற. இவன் யாரை பேசுகிறான்? ஏன் உன் வாயில் நான் கொழுக்கட்டையா வச்சிருக்க? தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த இடத்துல தப்பு பண்ணுது. விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒருவன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அத்துமீறல்களுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒருவர், ஆன்மீகத்தை காரணமாக வைத்துக்கொண்டு நேற்று அந்த கூட்டத்தில் பார்க்குறேங்க 1 லட்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க, 30 வயசு 35 வயசு. தமிழ்நாட்டு முகங்கள் மிக மிக குறைவு. எல்லாம் இந்த கும்பமேளாவுக்கு போனதெல்லாம் சைடில் ஒரு டிக்கெட் போட்டு பக்தர்கள் இருக்காங்க. இருக்கட்டும், நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் அமெரிக்காவில் வந்து ஆசிரமம் இருக்குது அங்கே வச்சிங்க, கர்நாடகாவில் வந்து உங்களுக்கு பிரான்ச் இருக்குது அங்கே வச்சிங்க. நேற்று நீங்கள் பாருங்கள் கவனமாக, இந்த பக்கம் அமித்ஷா, இந்த பக்கம் டிகே சிவகுமார் நேற்று வந்தாரா இல்லையா? அப்போ எந்த பாசத்தில் வந்து ஒரு காங்கிரஸ் முதல்வரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அமித்ஷாவை உட்கார வச்சுட்டு தமிழ்நாட்டை பற்றி பேச முடியுது? அமித்ஷா வச்சுட்டு என்ன பேசுகிறார் ஜக்கி வாசுதேவ்? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்?
ஒரு முண்டங்கள் வந்து 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இவனுங்களுடைய வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா அடையாள திருட்டு. அவங்ககிட்ட எதுவும் ஆள் இல்லைனா ஸ்கூலில் வந்து வாத்தியார் சொல்லி கொடுப்பாங்கல்ல கடன் வாங்கி கழிக்கிறது எப்படின்னு, அந்த மாதிரி காமராஜரை போய் திருடுவான், இல்லைனா கக்கனை திருடுவான். தொடர்ந்து சர்தார் வல்லபாய் பட்டேலை திருடிட்டு இருக்கான். சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரசினுடைய அமைச்சரவையில் நேரு பிரதமராக இருந்தபோது அவருக்கு கீழே இருந்த உள்துறை மந்திரி. கரெக்டா? காங்கிரஸ் ஆதிக்கத்தில் இருந்த காரணத்தால் அந்த படைகளை வைத்துக்கொண்டு அந்த இராணுவத்தை வைத்துக்கொண்டு காங்கிரசுடைய மந்திரி சபை எடுத்த முடிவின் காரணமாக இங்க இருக்கிற சமஸ்தானங்கள் எல்லாம் நீங்க இந்தியா கூட வரீங்களா இல்ல உங்க மேல படையெடுக்கணுமான்னு சொன்னது காங்கிரசினுடைய கோட்பாடு, அமைச்சரவையினுடைய கோட்பாடு, அமைச்சரவையினுடைய தீர்மானம். அதை நிறைவேற்றிய இடத்தில் காங்கிரசுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கொடுக்கப்பட்டது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். உள்துறை அமைச்சர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம், பதவி. அந்த பதவியின் மூலமாக அவர் எடுத்தது நடவடிக்கைகள் எல்லாமே காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. அவர் குஜராத்துக்காரன்றதுக்காக அவனுக்கு போய் ஒரு 3000 கோடியில் சிலையை வச்சுட்டு பட்டேல்னு பேர் இருக்கிறதுக்காக அவர் எங்க ஊருக்காரன் சொல்றது வந்து பக்கா திருட்டு. அதை ஜக்கி வாசுதேவ் நேற்று பேசுறாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவை ஒன்றிணைத்தார். நாங்கள் ஆன்மீகம் மூலமாக ஒன்றிணைப்போம்னா எங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்குது, சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் சிறப்பு பூஜை உண்டு, எங்கள் குடும்பத்திலேருந்து கொடுப்போம், எங்கள் குலதெய்வத்துக்கு போனால் தை மாதம் நாங்கள் தான் முதல்ல நெல் படி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு தெரியாத வந்து என்ன சொல்லி கொடுக்குறான், மிஞ்சி போனால் இங்கிலீஷில் புழுவான், இல்லை சமஸ்கிருதத்தில் புழுவான். அகம் பிரம்மாஸ்மின்வான். என்ன அகம் பிரம்மாஸ்மி? அகம் பிரம்மாஸ்மினா கடவுள் உன்னோடு உள்ளே இருக்கிறார். தத்துவமசீமா, தத்துவமசினா நீயே அதுவாக இருக்கிறாயின்னு பேரு. இதனாக அன்பே சிவம்ங்கிறோம். அன்பே சிவம் சொன்னா உனக்கு கசக்குது. எங்க ஊர் கோயிலில் உனக்கு என்ன வேலை? எங்க கடவுளோடு விளையாடுவதற்கு நீ யார்? நேற்று பாருங்க, அந்த 1,00,000 பேர்ல இவன் என்ன கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. அதுல வேற அவரே கிளைம் பண்ணிக்கிறாரு, there is no drugs, there is no toxic substances, the only toxic substance is the God. கடவுள் தான் இங்க போதைப் பொருள்ங்கிறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு வியாபாரம் அது. அங்க உள்ள போய் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பவர் யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. யாரும் உள்ள நுழைய முடியல. நீதிமன்றம் வரைக்கும் போய் ஏமாத்துறீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரஸில் வந்து பாருங்க, அந்த பிள்ளைங்களாம் அப்படியே கண்ணில் வந்து தண்ணி கொட்டுது, அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு சைக்காலஜி, குரூப் சைக்காலஜி, மாஸ் சைக்காலஜின்னு பேர். அது 1000 பேர் 2000 பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒருத்தர் அழுதா பைத்தியக்கார மாதிரி எல்லாரும் அழுவான். புரியுற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. மைக்கேல் ஜாக்சன் கச்சேரி யாராவது பார்த்துறீங்களா? லைவ்ல மைக்கேல் ஜாக்சன் கச்சேரி, மிகப்பெரிய பாடல்கள் ஷக்கீரா இவங்க மாதிரி கச்சேரிலாம் இருக்குல்ல. குறிப்பாக மைக்கேல் ஜாக்சனுடைய கச்சேரி நடக்கும்போது மியூனிக்கோட லைவு இன்னும் சில இடங்களில் நடந்த லைவ்லாம் இன்னும் இருக்குது, லைவ் ப்ரோக்ராம் இருக்குது. 1,00,000 பேர் 2,00,000 பேர் இருப்பாங்க. அந்த மைக்கேல் ஜாக்சனோட கச்சேரி நடக்கும்போது பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரஸி என்று சொல்லப்படுகின்ற உணர்வு மேலீட்டால் அப்படியே அழுது மயக்கம் போட்டு விழுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் கச்சேரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போவாங்க, மயக்கம் போட்டு விடலாம். தனியாக ஆம்புலன்ஸுக்கு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் 5 பேர் 10 பேர். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற மத பிரச்சாரர்கள் வந்து செவிடர்கள் கேட்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள் சொல்லிட்டு எல்லாரையும் டான்ஸ் ஆட விட்டு ஏமாத்துறான்னு தானே சொல்கிற. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதே டான்ஸ் தானே, அதே அழுகு தானே. அந்த குரூப் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. இங்கே 3 ஆயுதங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆங்கிலம், 2வது ஆன்மீகத்தை வியாபாரமாக்குறது. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் வந்து சிவனுக்கு சொந்தக்காரர்கள் யார்? சைவ மரபில் வந்த யார்? மடத்தலைவர்கள் யார் யார் இருக்கான்? தர்மபுரம் ஆதீனம் இருக்குது, மதுரை ஆதீனம் இருக்குது, திருவாவடுதுறை ஆதீனம் இருக்குது, எத்தனை திருப்பனந்தாள் மடம் இருக்குது, எத்தனை மடம் இருக்கு? எல்லா மடங்கள் தான். அதில் ஒரு தடவை அங்கே எல்லாம் என்னமோ டான்ஸ் ஆடுறானோ பயமாக இருக்க முடியான்ட்டு. நீ செய்ய சிவன் பேரில் நீ ஆட்டம் ஆடாத. உண்மையான சிவ வழிபாடு எதுக்குன்னு காமி. உன்ட்ட 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் லேண்டை கொடுத்தா உட்காந்து தின்னுட்டு பண்டார மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் கூப்பிட்டானா ஓசி ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு தண்டத்தை தூக்கிட்டு போறீங்க. இன்றைக்காவது எது தமிழ் வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, தமிழ் மரபுகளின் கீழ், திருமந்திரத்தின் கீழ் சொல்லப்பட்டது எது, தேவாரத்தில் பாடப்பட்டது எது, திருவாசகத்தில் பாடப்பட்டது எதுன்னு பேசு. உனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வெளியூர்லேருந்து வந்தவன் கல்லா கட்டுறதுக்கு நீங்கள் ஏன்னா உட்காந்து கூத்தாடி மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உன்னுடைய கடவுளை உன் கண் முன்னால் தேடிக்கொண்டிருக்கிறான். உன்னுடைய கடவுளை உன் முன்னால் வியாபார பொருளாக்கி கொண்டிருக்கிறான். உன்னுடைய கடவுளை உன் கண் முன்னால் உன் மொழி இல்லாமல் வேறு ஒரு மொழியில் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறான். நேற்று பாடப்பட்ட பாடல்களில் 80% இந்தி பாடல்கள், 90% சமஸ்கிருத வழிபாடு. இங்கே கொஞ்சம் நடக்குதுன்றதுக்காக 5%. இதை முன்னிலை நின்று நடத்தினது யாருன்னு பாருங்க. ஜக்கி வாசுதேவை பற்றி நம்மலாம் குறை சொல்றோன்னா ஏதோ தனி மனித வெறுப்புன்னு நினைச்சுப்பான். அப்படி கிடையாது. என் மண்ணிற்குள் உள்ளே நுழைந்திருக்கின்ற ஒரு கன்னடன். இந்த தமிழ் தேசம் விளக்கண்டைக்கெல்லாம் நான் இதான் கேட்குறேன்.
உனக்கு வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தத்துவமே கோட்பாடு ஃப்ராடுன்னு பேசுகிற உனக்கு சோறு உப்பு போட்டு தானே சாப்பிட்ற. உன் கண் முன்னாடி உன் வழிபாட்டை திருடுறான்ல, சிவன் சித்தப்பங்கிறல்ல, முருகன் முப்பாட்டங்கிறல்ல, என்ன பண்ணுறான்? இன்னைக்கு நடைமுறையில் உன் கண் முன்னால் நேற்று இரவு நடந்தது என்ன? உன்னுடைய வழிபாட்டை யார் கையில் வச்சிருக்காங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ யாருடைய கைக்கூலி நீ? யாருடைய அடிமை? யாருடைய குரல் நீ? உன்னுடைய நாக்பூர் நாக்கு வந்து ஏன் தமிழ்நாட்டை பற்றி பேச மாட்டேங்குது? இவ்வளோ சொத்து இருக்குல்லங்க. இந்த இவ்வளோ சொத்து இருக்கிற இடத்துல நீங்கள் பாருங்க, இதை முன்னிலை நின்று நடத்துறது வந்து சந்தீப் நாராயணன். சந்தீப் நாராயணன் நீங்கள் கேட்டிங்கன்னா ஜக்கியோட மருமகன். ஜக்கியோட மருமகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொந்த ஊர் மாம்பழம். ஆனால் பிறந்தது 1985 அமெரிக்காவில் பிறந்திருக்கான். 1985 அமெரிக்காவில் பிறந்திருந்தா என்ன? அமெரிக்கன் சிட்டிசன் இல்லையா? அப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததால் அந்த பொண்ணு அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுச்சா? நாளைக்கு இங்கே கடையை முன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் எங்கே போயிடும்? அமெரிக்காவுக்கு போயிடும். செட்டில் ஆகிட்டே இருக்கும். இத்தனை விஷயங்கள் இருக்கின்ற இடத்தில் ஆன்மீகத்தின் பேரால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தடுப்பு சுயமரியாதை சுவர்களை உடைத்துவிட்டு இறை வழிபாட்டின் மூலமாக எப்படியாவது உள்ளே நுழைய வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவினுடைய கணக்கு. அதனால தான் முர்மு வர்றது, மோடி வர்றது, அமித்ஷா வருது. இப்போ நடந்துட்டு இருக்கிற அத்தனை கூத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வழிபாட்டு முறையில் இல்லாததை எதை வந்து ஜக்கி சொல்லிக் கொடுக்குறாரு. சிவவாக்கியர் பாடல் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ சொல்லியிருப்போம். கடவுளை வந்து உள்ள வச்சு வழிபடுற பூமியில் அன்பே சிவம் சொல்கிற இடத்துல இதை போன்ற வழிபாட்டு முறைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு இடத்துல ஆதியோகின் ஒரு சிலையை வந்து 80 அடி 90 அடி உயரத்துக்கு வச்சுட்டு நீங்கள் எதை திருடுகிறீர்கள்? என் கலாச்சாரத்தை திருடுகிறீர்கள், என் மொழியை திருடுகிறீர்கள், என் கடவுளை திருடி என் வழிபாட்டு முறைகளை திருடுகிறீர்கள். உங்கள் வழிபாட்டு முறைகளை உள்ளே நுழைப்பதற்காக நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறீர்கள் என்ற அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகத்தை எங்கள் மக்கள் மீது திணிக்கிறீர்கள். எங்கள் மக்கள் இல்லாத இடங்களில் வேற்றுமொழி மக்களை கொண்டு வந்து கூத்தாட வைத்துவிட்டு, குத்தாட்டம் போட வைத்துவிட்டு இந்த மக்களுக்கு ஒரு ஏக்கத்தை உருவாக்குகிறீர்கள். ஒருவேளை இதுதான் இறை வழிபாடோ என்கின்ற ஒன்றை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்துகிறீர்கள். நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் எப்படிங்க போவான்? சிவராத்திரிக்கு அவமாட்டுக்கு போவான், விடிய விடிய பூஜை நடக்கும், பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான். இனிமேல் ஒரு ஊரில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்ப்பான். சமீபத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இரணியலில் வந்து தசராவுடைய வழிபாடு நடந்துகிட்டு இருந்தப்போ சொன்னா இல்லையா? தசரா வழிபாடு நடந்துகிட்டு இருந்தப்போ இரணியலில் இங்கே ஊரில் இருக்கிற இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு போய் ஸ்பானிஷ் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்பானிஷ் பாட்டு போட்டு அந்த பொண்ணுங்களை வந்து குத்தாட்டம் போட விட்டு அது நம்முடைய குழுக்கள், நம்முடைய மக்கள் வந்து அந்த ரேஞ்சுக்கு போயிட்டான். நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கலாச்சார சுவர்களை உடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடனே என்ன சொல்லுவான்? பூமரங்கள்மா, பழமைவாதிமா. பழமைவாதி அல்ல, பழமையை இந்துத்துவா என்ற பெயரில், சனாதனம் என்ற பெயரில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் நவீன யுத்திகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி டிஜிட்டல் உலகத்தில் கடவுளையும் டிஜிட்டல் கடவுளாக்கி ஏமாற்றி காசு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப ஏன் யாருமே தமிழ்நாட்டில் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான்? இந்த மத்தியில் இருக்கின்ற அரசு கொடுக்கின்ற அதிகாரத்தின் காரணமாக, அவர்களுடைய அரவணைப்பின் காரணமாக அங்கே பக்கம் போக முடியல. எவ்வளவு பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு கையில் எடுத்துருக்கணும், வேற எந்த காரணத்துக்கும் வேணாம். எப்படிங்க இந்த பக்கம் அமித்ஷா, இந்த பக்கம் DK சிவகுமார் உட்கார்ந்துருக்காரு? அப்ப அவனுடைய பாசம் எங்க இருக்கு? ஒருவேளை நேற்று பேரம் கூட நடந்திருக்கலாம். சித்தாராமையாவை காலி பண்றதுக்கு சிவகுமாருக்கு வந்து வேறு சில பிராமிஸ் கூட அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்கெனிங், பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ் நடக்கிற இடமா கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு ஆபத்துகள் எப்படி சிவகுமார் அங்கே உட்காந்துருக்காரு? தமிழ்நாட்டில இருந்து யாரையும் கூப்பிடல பாருங்க, யாரையும் கூப்பிடல பிஜேபி காரனை தவிர. அப்ப ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள் நித்யானந்தாவால் அங்கே குப்பை கொட்ட முடிஞ்சுதா? விடத்திலிருந்து ஏன் விரட்டப்பட்டான்? திருவண்ணாமலையிலிருந்து போன ஒரு தமிழன், அவனை எவ்வளவு தூரம் கொச்சப்படுத்தி போனீங்க? அவனுடைய கேரக்டர் சரியில்லாமல் அவன் தோத்து போனான், அது வேற விஷயம். ஆனால் ஆன்மீகத்தின் பெயரால் நித்யானந்தா விரட்டடிக்கப்பட்டது உண்மையா இல்லையா? அப்ப ஜக்கி வாசுதேவ் மட்டும் எப்படி இங்கு கோலச்சு கொண்டிருக்க முடிகிறது என்று கேட்டால், தமிழ் பேசுகின்ற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அமைப்புகள் யாரும் அவனை நோக்கி கையை நீட்டுவதில்லை. இவன் காலையில் எழுந்த உடனே திமுக திட்டுறதுக்கு தாங்க கிளம்புறான். இவனுக்கு கொடுத்த காசுக்கு தான் அவன் குறைச்சிக்கிட்டு இருக்கான். திமுக பத்தி நீ விமர்சனம் பண்ணு, நான் வேணான்னு சொல்ல. இதெல்லாம் வந்து பப்ளிக் இஷ்யூ, பொதுமக்களுடைய விஷயங்கள். இந்த நாடு சார்ந்தது, நாட்டினுடைய நலன் சார்ந்தது, இந்த மண் சார்ந்தது, இந்த மண்ணினுடைய வழிபாடு சார்ந்தது. ஏன் உனக்கு உரைக்கல? பெரிய வீரன் சூரங்கிறீங்க. இவர்கள் எல்லோருமே கைக்கூலிகள். இதை பத்தி பேச மாட்டான்.
நான் சொன்னேன் இல்லை, அந்த கண்ணீர், அழுத கண்ணீர் இருக்குல்ல, இவ்வளோ பேர் அழுதாங்கன்னு சொன்னேன் இல்லை, அதில் காணாமல் போன கண்ணீர் ஒன்று இருக்குது. நம்ம தான் நிகழ்ச்சி போட்டிருக்கோம். இத்தனை பேர் ஆனந்தத்தில் அழுது கொண்டிருக்கின்ற அதே இடத்தில் ஜக்கி வாசுதேவனுடைய மகளும் மருமகனும் ஆடிக்கொண்டு ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை அமெரிக்காவுக்கு கொண்டு போகின்ற இடத்தில், ஊரான் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பணம் கொடுத்து விட்டு அழுது கொண்டிருக்கின்ற இடத்தில் 2 பெற்றோர்களுடைய கண்ணீர் வந்து அதில் கரைஞ்சு போயிடுச்சு. காமராஜோட கண்ணீரும் அவங்க மனைவி கண்ணீரும். 10-15 வருடங்களாக உள்ள போன 2 பொண்ணுங்களை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி தோத்து போனான அந்த பெற்றோர். காமராஜும் எத்தனை PhD படித்தவர். PhD படித்தவராலே அவருடைய பொண்ணுங்களை வந்து உள்ளேருந்து எடுக்க முடியல. கேட்டால் நாங்கள் வந்து அவங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டோம், அவங்க விருப்பப்பட்டிருக்காங்கன்னு பொண்ணு சொல்லுது. உன் பொண்ணு ஃபுல் மேக்கப் போட்டு நேற்று பரதநாட்டியம் ஆடுது, உன் மருமகன் ஃபுல்லாக சால்வை போட்டுட்டு சங்கீதத்தில் அப்படியே கரையிறாரு இல்லையா? அப்போ எம் வீட்டு பிள்ளைகள் மொட்டையடித்து கொண்டு தீட்சை என்ற பெயரில் அங்கே முட்டாளாக்கி உட்கார வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் உன் வீட்டு பிள்ளைகள் மட்டும் எப்படி அவ்வளோ சௌரியத்தை அனுபவிக்கிறாங்க? இதெல்லாம் உரைக்கணும். நான் ஒருத்த மட்டுமே எத்தனை நாளைக்கு பேசுறது? எனக்கு என்ன பகையா? இல்லை நான் ஏதாவது காசு கேட்டு ஜக்கி கொடுக்கலையா? என் கண் முன்னால் என் கடவுள் திருடப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் யாரை கூப்பிட்டு வராம பாருங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள. அந்த அதிகாரத்தை காட்டுவதன் மூலமாக நீ என் மேல் கை வைக்க முடியாது என்ற செய்தியை தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப எத்தனை அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து போராட வேண்டிய ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி கோவிட் இருக்கும்போது இதே மாதிரி 1,00,000 பேர் வந்துட்டு போனான், எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல். 2 இடத்துல வந்தான், ஒன்று இங்கே, இன்னொன்று அகமதாபாத்துக்கு ட்ரம்ப் வந்தது. எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அப்போ. ஆனால் தப்லீக் ஜமாத் தான் எச்சு துப்பி வந்து கோவிடை பரப்பிட்டாங்க. ஆகவே முட்டாள்தனத்தினுடைய அடிப்படையில் ஆன்மீகம் என்பது வியாபாரம் செய்யப்படுமானால் அது அரசியல் புரோக்கரேஜ், அரசியல் தரகர்கள் கூடுகின்ற இடமாக தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி அவர் பேசுனது, அமித்ஷா பேசுனது தேச விரோத ஆட்சிங்கிறார். அதாவது அமித்ஷாவுக்கு அதை சொல்வதற்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. அவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அதுக்கு மறுப்பு சொல்கிற உரிமை நமக்கு உண்டு. அது வழக்கறிஞனா எனக்கு அதிகமான உரிமை உண்டு. அமித்ஷா ஏன் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் கோத்ராவில் உங்களுடைய பங்கெடுப்பு என்பதற்காக குற்றவாளியாக நிறுத்தப்பட்ட ஒருவர், குஜராத்தில் வந்து அந்த வழக்கு நடந்ததுன்னா நியாயம் கிடைக்காதுன்றதுக்காக வெளி மாநிலத்திற்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் நீங்கள் மோடி மற்றவங்களாம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டீங்க. அந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதி மர்மமாக செத்து போயிட்டார் லோயா. இன்றைய தேதி வரைக்கும் லோயா எப்படி செத்து போயிட்டார்னு தெரியாது இல்லையா? செல்லுகின்ற இடமெல்லாம் மதத்தை ஒன்று மட்டுமே வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள், மகாராஷ்டிராவில் நீங்கள் உள்ள போய் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே அழுதுகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் உள்ள நுழையிறதே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக உள்ள நுழையிறது, 5 MLAவோட உள்ள நுழையிறது, அப்புறம் அங்கே போய் விலைக்கு வாங்குறது. இது தமிழ்நாட்டில் உங்களால் நடத்த முடியல. ஒரு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கின்ற கல்வியை பொறுத்தவரை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் சொல்வதற்கு ஒரு மாநிலத்துக்கு உரிமை உண்டு. இப்போ தான் சொன்னேன், தெலுங்கானா வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கு தெலுங்கு கட்டாய மொழி, சிபிஎஸ்சிக்கே கட்டாயம்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கிற முட்டாள் என்ன பண்ணுறான், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில், கேந்திரிய வித்யாலயா மாதிரி இடங்களில் டிரான்ஸ்ஃபரல் ஜாப் இருக்கிற இடத்துல எப்படி தமிழை வைக்க முடியும்னு கேட்குறீங்க. தெலுங்கானா பண்ணியிருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூலில் கட்டாயம் தமிழ் வேணும், தெலுங்கு வேணும்னு சொல்லியிருக்கான். இங்கே அந்த மாதிரி பண்ணால் என்ன? ஒரு மாநிலம் என்பது எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் எங்ககிட்ட அதிகமாக வரி வாங்கி எங்களுக்கு கொடுக்கறதையும் கொடுக்காம எங்கள் மீது இதை திணித்தே தீருவோம், இல்லைனா உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பிளாக்மெயில். இதில் எது சட்டவிரோதம்? தர்மேந்திர பிரதாப் பேசுனது சட்டவிரோதம், தர்மேந்திர பிரதாப் பேசுனது தேச துரோகம். அப்படி என்று பார்த்தால் ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி என்பது தேச துரோகத்திற்கு முதல் கட்சி உதாரணம். போன நிகழ்ச்சியில் என்ன சொன்னேன்? இந்தியாவில் தடை செய்யப்பட்ட எல்டிடி இயக்கத்தின் பேரால் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு 24 மணி நேரமும் அந்த கொடியை தோளில் போட்டுக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்ற ஒருவரை உங்களுக்கு சார்பாக வைத்திருக்கும் போது நீங்க தேச துரோகியா, நாங்க தேச துரோகியா? எப்படி தேச துரோகம்? ஒரு மாநிலம் தன்னுடைய உரிமையை கேட்கிறது, நீங்க இதை கொடுக்கலன்னா அங்க வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்றேன். என்ன தப்பு இதுல? என்ன தேச துரோகம் இதுல? ஒன்னா 356 வச்சு கலைமுன்னா கலைங்க, எத்தனை முறை கலைத்தாலும் மீண்டும் மீண்டும் திமுக வரும். நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நீ ஒரு முறை கழித்தால் திமுக செய்திருக்கின்ற அத்தனை தவறுகளையும் மன்னித்து விட்டு மக்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக இந்த இடத்துக்கு வந்துருச்சு, கட்டாயத்தில் திமுக கூட நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கு. இப்போதான் உதாரணம் சொன்னேன், அமித்ஷா இருக்கிற இடத்துல DK சிவகுமாரை கொண்டு வந்து ஜக்கி வாசுதேவனை உட்கார வைக்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாளைக்கு பாராளுமன்றத்தினுடைய தொகுதிகள் எல்லாம் குறைக்கப்பட போகிறது என்பதற்குண்டான போராட்டத்தை கையில் எடுக்கிற நேரத்தில் அமித்ஷா வந்து அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் உத்தரவாதம் சொல்றேங்கிறார். எழுதி கொடுங்க, எல்லா போராட்டத்தையும் வாபஸ் வாங்கிடுவோம். அது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டா
இந்த ஒருத்தன் கத்திட்டு இருப்பார்ல ஒருத்தர் புது தலைவர், நான் வரமாட்டேன் நேத்தே சொல்லிட்டான். அந்த 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 கூட்டத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்கின்ற ஒரு முடிவை நாம் தமிழர் கட்சி எடுக்குது. அப்ப தமிழ்நாட்டு நலனுக்கு நீங்க என்ன பேசுவீங்க? தொடர்ந்து அதுக்காக போராடிட்டு வரோம். எங்க வழியும் அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் பேசுங்க உங்க கருத்தை. தமிழ்நாடு ஒரு குரல்ல பேசுன்றது என்னைக்கு சொல்லுவீங்க? காவிரி மேலாண்மைன்னு வந்தனா கர்நாடகா சேருதா இல்லையா? சிவபெருமான் பேர்ல சிவகுமார் வந்து நேற்று உட்காந்துட்டாரா இல்லையா? காங்கிரஸ் துணை முதல்வர். அவங்களால முடியுது இல்லை, அந்த மொழியினுடைய காரணமா ஜக்கி வாசுதேவால அதை பண்ண முடியுது இல்லை, வேறொரு மாநிலத்தில் உட்கார்ந்துட்டு பண்ண முடியுதில்லை. அப்ப தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ் மக்களுக்காகத்தான் நான் பேசுகின்ற சொல்லுகின்ற நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது ஆடுறது எந்த கட்சியா இருந்தா என்ன? அப்ப உன்னுடைய அஜெண்டா என்ன? உன்னுடைய வேலை என்ன? இதுல புதுசா வேற ஒருத்தர் வந்து ப்ரோன்னு இருக்காரு, அவரை பத்தி தனியா பேசுவோம். யார் மீதும் நமக்கு பகை இல்லை, யார் மீதும் வெறுப்பில்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலன் என்று வருகின்ற பொழுது சில இடங்களில் சில நேரங்களில் எல்லோரும் ஒரே குரலில் பேச வேண்டும் என்பது கட்டாயம். உங்க பங்காளி சண்டை அப்புறம் வச்சுங்க, பகைமை அப்புறம் வச்சுக்கோங்க. ஆனால் இதையெல்லாம் நடத்தாமல் நாம் இருக்கின்ற வரையில் மத்தியில் இருக்கின்ற அரசு நம்மை ஒடுக்கி கொண்டே இருக்கும். ஒடுக்கி கொண்டே இருப்பதற்கு காரணம் இந்த 3% கீழே இருக்கிற மீடியா. நானும் டிவியில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இந்த வலதுசாரி சிந்தனையாளன், விளக்கெண்ண, பத்திரிகையாளன்ற பேரில் இருக்க சங்கியெல்லாம் கூப்பிடாதீங்கன்ற. கூப்பிட்டால் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கட்சிக்காரன் இனிமேல் போகக்கூடாது. நேரடியாக பிஜேபி வரட்டும், திமுக வரட்டும், விசிக வரட்டும், நாம் தமிழர் வரட்டும், விஜய் கட்சி வரட்டும், கம்யூனிஸ்ட் வரட்டும், அதிமுக வரட்டும். என்ன சிந்தனையாளர், விளக்கெண்ணையாளர், அவன் பூரா அறிவிக்கப்படாத பிஜேபி, அறிவிக்கப்படாத ஆர்எஸ்எஸ் சொன்னோடனே ஒருத்தன் மூதானத்தை எகிரி குதிக்கிறான். ஆனால் பேசுறது பூரா ஆர்எஸ்எஸ் கருத்துக்கள். இவங்களுடைய ஒரே நோக்கம் சார், அதாவது இந்தின்னு சொல்கிறானே ஒழிய இவங்களுடைய நோக்கமே இந்தி கிடையாது. இவங்க நோக்கம் சமஸ்கிருதம். ஏற்கனவே ஸ்பெயினில் கெட்டலோனியா சண்டை போட்டுட்டு இருக்கு. கனடாவில் கியூபெக் வந்து 1% ஓட்டில் வந்து அந்த நாட்டோட ஒன்றா இருக்குது. இந்த நாட்டை உடைச்சிடாதீங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட நிலைமைகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுவும் மெஜாரிட்டி என்ற பலத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநில அரசை பார்த்து அந்த மாநில அரசு உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற இடத்தில் பேசப்படுகின்ற பேச்சுக்களை வைத்துக்கொண்டு இது தேச விரோத அரசு, இதற்கு நாம் முடிவு கட்டுவோம் என்று சொன்னால் உங்களுடைய ஆணவத்திற்கு, உங்களுடைய என்ன சொல்றது, அதிகார பல பிரயோகத்திற்கு எதிராக எப்பொழுதும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 கோடி மக்களும் ஒரே குரலை தான் பேசுவான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா 40 சீட்டும் ஜெயிப்பான். சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா 140க்கு மேலே ஜெயிப்பான். ஒன்றால் ஒன்றும் கிழிக்க முடியாது. சிவராத்திரின்னு சொல்லிட்டு ஜக்கி செய்த செயல்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இங்கே தமிழ் என பேசி கொண்டிருப்பவர்கள் அங்கே ஒரு தமிழே சிதைக்கிறாங்க. தமிழ் வழிபாட்டு முறையை, தமிழ் பண்பாட்டு முறையை, தமிழ் மரபை சிதைக்கிறாங்க. தமிழ் என்று பேசக்கூடியவர்கள் அதுக்கு குரல் கொடுக்கல, கை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, தேச விரோத ஆட்சின்னு அவர் சொல்கிறது வந்து தவறு. பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு தான் தேச விரோத ஆட்சி அப்படிங்கிற கருத்தை ஆழமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. பொறுத்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க. நான் சிவபெருமானே கோபத்தில் இருக்கேன். உன் பேரை சொல்லி இவ்வளோ ஆட்டம் போடுறான், ஏமாத்துறான், நீ என்ன உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறேன்னு எனக்கு கோபமாக இருக்குது. சிவபெருமான் மேலே எனக்கு கோபம் இருக்குது. எங்கேயாவது பார்த்தா கேட்கணும்னு வச்சுருக்கேன், கனவுல வந்தா ராமசாமி மாதிரி யாராவது ஒருத்தர் வேஷம் போட்டு இல்லை. அதாவது ஒட்டுமொத்த கடவுள் நம்பிக்கையின் மீதே நமக்கு ஏன் வந்து நம்பிக்கை போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பகட்டாகவும் போலியாகவும் கடவுளையே காட்சி பொருளாகவும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவன் தான் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே ஏமாந்து கொண்டிருப்பவர்கள் அந்த நம்பிக்கை மட்டுமே கொண்டிருக்கின்ற எளிய மக்களாக இருக்கிறார்கள். அல்லது பணம் படைத்தவன் மட்டுமே அந்த இடத்தில் தன்னுடைய காட்சி பொருளாக கடவுளை வைத்துக் கொண்டு கண்காட்சியாக கடவுளை மாற்றி கொண்டிருக்கிறான். அதனால் எனக்கு கடவுள் மேலே கோபம் இருக்குது. சிவபெருமானுக்கு தனியாக ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னு வச்சிருக்கேன். அது அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.